சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் ஏற்பட்ட கால தாமதம் காரணமாக கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 17ஆம் தேதி முதல் பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொழிற்கல்வி பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் சேர்க்கை உத்தரவுகளை மாணவர்களுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலந்தாய்வு மூலம் 1,75,500 இடங்கள் நிரப்பப்படும் என்றும் கூறினார். கட்டண நிர்ணய குழு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை விட அதிக கட்டணங்களை வசூலிக்கும் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். டாப் காலேஜஸ்ல எடுத்துக்கிட்டா ஒரு 30 to 40 காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா கமிட்டி ஃபிக்ஸ் பண்ற ஃபீஸ் வாங்குறதே கிடையாது. ப்ராக்டிக்கலா இது உங்களுக்கு நீங்க ப்ராக்டிக்கலா விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஃபீஸ் ஒன்று, ஆனா வாங்குறது ஒரு ஃபீஸ். இப்படிதான் அந்த ஒரு 40-50 கல்லூரிகள்ல இதுதான் நிலைமை. ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் எங்ககிட்ட இந்த ஃபீஸுக்கு பதிலாக இவ்வளோ ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்கிற இண்டிவிஜுவல் பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டிக்கு அதை பரிந்துரை பண்ணி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். கமிஷனருக்கு அனுப்பி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும்.